கலர்ஸ பத்தி நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. ஏன்னா, இந்த கலர்ஸ் அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து எமோஷன்ஸ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஒரு கலர்ஸ வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அந்த விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணி அது எப்படின்ற ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம போறோம். ஏன்னா, இப்ப இதே எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அங்க எமோஷன்ஸ் டிரான்ஸ்லேட் ஆகுமானா, உங்களுக்கு வந்து பிளெயின் எமோஷன்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது. ஆனா, இதே ஒரு இதுல வந்து கலர்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து எமோஷன்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அ ஏன்னா நம்ம ரியல் வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸான கலர்ஸ்க்கு வந்து நம்ம வேரியஸான எமோஷன்ஸ் வச்சிருப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ லவ் அப்படின்னாலே பிங்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ அதே வந்து சிக்னல்ல வந்து ஸ்டாப்னா வந்து ரெட்டு சொல்லுவோம். கோனா வந்து கிரீனுன்னு சொல்லுவோம். இந்த மாரி வந்து எமோஷன்ஸ் அதாவது வந்து ஒரு விஷயம். இப்போ ஒரு ஒரு பிரச்சனை அப்புட்ன்னா நம்ம வந்து ரெட்ட வந்து எடுத்துக்கலாம். டேஞ்சர், அலர்ட் அதெல்லாம் வந்து ரெட்ட வந்து எடுத்துக்கலாம். இந்த மாரி கலர பேஸ் பண்ணி தான் நம்ம நெறைய டிசிஷன்ஸையும், நெறைய எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரோம். டே டு டே லைஃப்லயும் சரி, ஒரு டிசைன்லயுமே சரி. கலர்ஸ் அப்படின்றது வந்து ஏன் நம்ம மெயினா டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ்குள்ள வருதுன்னா, கலர் இல்லாம ஆக்சுவலா டிசைனே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அது வந்து பிளாக்கோ, ஒயிட்டோ ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு கலர் அப்படிங்கிறதுக்கான பிரசன்ஸ் இருக்கிறனால மட்டும் தான் நம்மளால ஒரு கண்ணால நம்ம ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ண முடியுது. கலர் அப்படின்றது இல்லன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எதுவுமே தெரியாது. நம்ம கலர் இருக்கிறனால தான் நம்மளால வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியுது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல வந்து ஒரு லைட் போய் பட்டா, அதோட ரிஃப்ளெக்ஷன்ல வந்து ஒரு கலர் வந்து நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஐஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. இது வந்து சயின்ஸ். இப்போ இந்த கலர்ஸ வந்து நம்ம அப்சர்வ் பண்றப்போ, என்ன மாரியான ஒரு கலர் அப்சர்வ் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்ம பிரெயின் வந்து அத ஃபேக்டர் பண்ணுது. இந்த கலர்னா வந்து ஓகே, ஃபீல் குட். இந்த கலர்னா வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் ஃபேக்டர் பண்ணுது. ஸோ அந்த மாரி ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைன்குள்ள நீங்க வரீங்கன்றப்போ, கரெக்ட்டான ப்ரொபோசிஷன்ல அந்த ரைட் கலர்ஸ யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்றதுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா, நம்ம ராங் கலர்ஸ யூஸ் பண்றது மூலியமா ராங் இம்ப்ரஷன்ஸையும், ராங் கைடன்ஸையும் கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ஹை. ஏன் இத வந்து நம்ம முக்கியமா எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏன்னா, நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கலர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போ ஒரு அப்சர்வேஷன்ல நீங்க ஒரு விஷயத்த பார்க்குறீங்க. ஈவன் இந்த யூடியூப் வீடியோவே நீங்க ஒரு தம்ப்நெயில கிளிக் பண்ணி, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து தான் வந்து இந்த யூடியூப் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அப்போ இப்ப இதே நான் வந்து ஒரு பேய் ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாரி தம்ப்நெயில கொடூரமா எடிட் பண்ணி வச்சிருந்தேன். அத நீங்க பார்த்தீங்கன்னா, அதுலருந்து உங்களுக்கு வந்து என்ன எமோஷன் கிடைச்சிருக்கு? என்னது இது சம்மந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ரிலேட் பண்ணிக்க ட்ரை பண்ண முடியாது. ஆனா, நான் இப்ப வந்து ப்ராப்பரான கலர்ல ஒரு நல்ல தம்ப்நெயில் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறனால, உங்களுக்கு என்னன்னா ஒரு குட் ஃபீல் இருக்கு. இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க மேபி பார்த்துருக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து இந்த கலர்ஸ பேஸ் பண்ணி தான் வந்து டே டு டே லைஃப்ப கோ த்ரூ பண்றோம். அதே மாரி தான் ஒரு ஆப்லயும், ஒரு வெப்சைட்லயுமே வந்து கலர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நெறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து ஏன்னா தப்பான இடத்துல நம்ம வந்து ஒரு கலர குடுத்துட்டு, அது வந்து கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம நெனச்சோம்னா, அது வந்து மிஸ்டேக் வந்து நம்ம சைட்ல தான். ஏன்னா, இப்ப இந்த சைன் இதுலயே எடுத்துக்கோங்க. சிக்னல் இருக்கு. ஸ்டாப் பண்றதுக்கு ரெட் குடுக்காம கிரீன்றதுக்கு வந்து ரெட் குடுத்துட்டு, நம்ம வந்து கிரீன் வர வேண்டிய இடத்துல ரெட் குடுத்துட்டு, இப்ப ரோட்ல போறவங்கள வந்து கரெக்ட்டா பிஹேவ் பண்ண சொல்றது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ, அப்போ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா கரெக்ட்டான கலர்ஸ், கரெக்ட்டான காம்பினேஷன்ஸ்ல எந்த ரேஷியோல எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த கலர்ஸ வந்து ஹேண்டில் பண்றோம். எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கலரிங் கரெக்ட்டா குடுக்கணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா தான், நம்ம வந்து நல்ல கிளாரிட்டிய வந்து ஒரு யூசருக்கு வந்து குடுக்க முடியும். ஒரு டிசைனரா வந்து ஏன் இத ரொம்ப வைட்டலா நீங்க பார்க்கணும்னா, கலர் வீல் எமோஷன் அப்டின்னே சொல்லிட்டு ஆக்சுவலா கூகுள்ல நீங்க போயிட்டு நீங்க போட்டு பார்க்கலாம். ஒரு கலருக்குமே இந்த மாரி எமோஷன்ஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய சார்ட்டே இருக்கு. ஏன் இந்த கலர வந்து நம்ம ரொம்ப வைட்டலா எடுத்துக்கிறோம்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத நீங்க குடுக்குறீங்க அப்டின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ப்ராப்ளமையும் நீங்க சொல்லப் போறீங்க. சக்சஸையும் நீங்க சொல்லப் போறீங்க. எரரையும் நீங்க வந்து சொல்லப் போறீங்க. நெறைய ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் கலர்ஸ வச்சு தான் உங்களால வந்து டிஸ்டிங்விஷே பண்ண முடியும். ஸோ, அப்ப இந்த கலர்ஸ வச்சு தான் நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கப்போ, கரெக்ட்டான ஏரியால கரெக்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ண லேர்ன் பண்ணணுங்கிறதும் ஒன் ஆஃப் த வைட்டலான ஒரு விஷயம். ஏன்னா, கலர் இஸ் கம்யூனிகேஷன்.
கலர் வந்து ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து என்ன இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும்னா, கலர்ஸை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் பிளேஸ் பண்ணுறது மூலியமா தான் கிளாரிட்டியை வந்து உங்களால் கொண்டு போக முடியும் ஒரு டிசைனில். ஏன்னா கலர்ஸை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணீங்க. இப்போ வந்து சக்ஸஸ் மெசேஜுக்கு வந்து நீங்கள் ரெட்டும், இதே வந்து அலர்ட் மெசேஜுக்கு வந்து க்ரீனும் யூஸ் பண்ணீங்கன்னா, நம்மளோட பிரெயின் வந்து எப்படி ப்ராசஸ் ஆயிருக்கும்னா, இந்த விஷயம்லாம் வந்து கரெக்டாக பண்ணால் அது வந்து க்ரீனில் ரெப்ரசன்ட் ஆகி நம்ம வந்து பழகிருப்போம். இப்போ நீங்க வந்து திடீர்னு ஒரு நியூ பேட்டர்ன் இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ, அது வந்து தப்பா இருக்குன்னு அப்ளிகேஷனா தப்பா இருக்குன்னு யூசர் நெனப்பாங்களே தவிர, இல்ல நான் வந்து இந்த தடவ வந்து அ சக்சஸ் மெசேஜ்க்கு வந்து நான் ரெட் கலர் குடுத்து பார்க்கலான்னு குடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க குடுத்துருக்கீங்கன்றது வந்து எந்த யூசருக்கும் தெரிய போறது கிடையாது. ஸோ இது ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னா, ஹியூமன் வந்து ரியல் வேர்ல்ட்ல வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்களோ, அதே மாரி தான் ஒரு டிஜிட்டல் மீடியம்லயும் வந்து ஹியூமன்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம டிசைன் பண்றப்போ, ப்ராப்பரா வந்து கலர்ஸ வச்சு தான் நம்ம வந்து அந்த யூசரோட ஃப்ளோல அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ்க்கான ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த இடத்துல ப்ராப்பரா நீங்க வந்து கலர்ஸ யூஸ் பண்ணாம, அந்த எமோஷன்ஸ வந்து கரெக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்டின்னா, யூசருக்கு அந்த வந்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. என்ன நடக்குதுன்னு ஸ்டேட்டஸ் தெரியாது. நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுரும் யூசருக்கு. அதனால இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அப்படிங்கிறதுல கலர் வந்து ரொம்ப வைட்டலுங்கிற மாதிரி மற்ற ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் டிசைன்ஸ்லேயுமே வந்து கலர் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு டிசைன் வந்து நடக்காது. இப்போ கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், ஏதோ எனி ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் டிசைன் கலர் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல். ஏன்னா ஒரு டிசைனை நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் பேஸ் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் பேலட் தேவைப்படும். இந்த கலர் பேலட்டை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டிசைனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நீங்கள் இந்த கலர் பேலட்டை டிசைட் பண்ணி கரெக்டாக இப்படி எமோட் பண்ணால் தான் இது எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும் நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த டிசைன் வந்து நல்லா வரும். நான் வந்து திடீர்னு வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி பாதி போஸ்டரில் ஒரு மாதிரி கலரும், மீதி போஸ்டரில் ஒரு மாதிரி கலரும், இதே யூஐல வந்து வேற மாதிரி ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு கலரும், அதாவது ஜென்ரலைஸ்ட் பேட்டர்ன் இல்லாமல் நீங்களே ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேட் டிசைனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த கலர் வீல் எமோஷன் அப்படின்னு சொல்லி நீங்களே கூகுளில் போட்டு நீங்கள் வந்து கிளியராக பாருங்கள். என்னென்ன மாதிரி கலர்ஸ் இருக்கலாம், என்னென்ன மாதிரி எமோஷன்ஸ் வச்சுருக்காங்க, அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் செல்ஃபாக. ஸோ வேறு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து காமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம கலர்ஸை பற்றி ப்ராக்டிக்கல் வீடியோ ஆஃப் ஹவு டு டிசைன் ஃபிக்மாலன்னு சொல்லி நம்ம வந்து அப்கமிங்கில் பார்க்குறப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.